திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வெளியாகியுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு. விவரம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் பகுதியில் கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி பள்ளி சிறுமி மர்ம நபரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த நிலையில் குற்றவாளியை பிடிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டதால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் மற்றும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கில் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அஷா கார்க் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தன் சுக்லா தலைமையில் 3 டிஎஸ்பிக்கள் கொண்ட 40 தனிப்படை போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கொண்டு குற்றவாளியின் புகைப்படத்தை கண்டுபிடித்த தனிப்படை போலீசார் குற்றவாளி செய்து மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் ஒட்டி குற்றவாளியை கண்டுபிடித்து கொடுத்தால் 5 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு வெளியிட்டது. 14 நாட்கள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு குற்றவாளி விஸ்வகர்மா என்பவனை சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பெற்ற பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து சிறுமி பாலியல் குற்ற வழக்கு வேறு ஏறானும் தொடர்பு உள்ளதா என்பதை குறித்து அறிய 4 நாட்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்து அந்த குற்றவாளியை விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கானது திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. அதாவது இந்த தீர்ப்பில் குற்றவாளி விஸ்வகர்மா குற்றவாளி எனவும் இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்படுவதாகவும் போஸ்கோ நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவருக்கு அபராதமாக 1,45,000 தொகையும் இவருக்கு அரசு நிதியாக 5 லட்சம் வழங்க வேண்டும் எனவும் இந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே அரசு நிதியில் 3 லட்சம் ஏற்கனவே அரசு வழங்கியுள்ள நிலையில் மீதமுள்ள 2 லட்சத்தை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் இந்த தீர்ப்பில் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தை உலுக்கிய பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கில் தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வழக்கில் அந்த குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் அவருக்கு 1,45,000 ரூபாய் அபராதம் விதித்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி தற்பொழுது தீர்ப்பு வழங்கியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பிரபு.